பாஜக இல்லாத மாநிலங்களில் எதிர்க்கட்சியாக செயல்படுறவர்கள் ஒன்று பாஜகவாக இருக்க வேண்டும், இல்லை பாஜக ஆதரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கான்செப்ட். இதுதான் அவங்க எல்லா மாநிலத்திலையுமே வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. அப்போ அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பித்தாலும் அது பாஜகவுடைய ஒப்புதலோட தான் நடக்கும். பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி தனி, அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி தனியாக இருந்துச்சு. இப்போ தேர்தலை சந்திக்கணும், தலைவராக இயங்கும் போதே இந்த நடவடிக்கைகள்லாம் அவங்க செஞ்சிருந்தாங்க. இப்போ நைனார்ல இருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அண்ணாமலை தேர்தலை சந்திக்கிறப்ப தமிழ்நாடு முழுவதும் பாஜகவுடைய எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, சோசியல் மீடியா எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே நயினார் தலைவராக இருந்தப்போ இந்த தேர்தலில் பாஜக எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி நீங்க ஏதாவது செய்தியா பார்த்தீங்களா? அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகனா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பாஜகவுக்கு எடுபடாது. பாஜகவுக்கு வெற்றி தோல்வி சகஜம். இவர் வைக்கக்கூடிய டிமாண்டை பாஜக ஏற்றுக்கல. இப்போ பாஜக அடுத்த மாநில தலைவராக நயினார் தொடருவாரானா அது ஒரு கேள்விக்குறி. இப்போ நயினாரை சார்ந்து அண்ணாமலை போன்ற ஒரு சித்தாந்த லீடரை நம்ம தேடணும் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார், ஞாபகம் இருக்கா? டிராப் ஆச்சு, ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள். அது வந்து பாஜகவுடைய முன்னாள் நிர்வாகி அர்ஜுனன் அவருடைய பேர்ல தான் அந்த கட்சி இருக்கு. இப்போ அந்த பார்ட்டியை தான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ண போறதாக ஒரு தகவல். விஜய் திமுக அட்டாக் பண்ணுவாரு, அண்ணாமலை தொட மாட்டாரு. நான் இப்பயும் சொல்றேன், 2031 அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் பிரச்சாரங்களை சந்திச்சாலும் விஜய் அண்ணாமலை தொட மாட்டாரு. விஜயோட அட்டாக் டிஎம்கேக்கு இருக்கும். அப்ப அண்ணாமலையோட அட்டாக் டிஎம்கேக்கு இருக்கும், ஏடிஎம்கேயோட அட்டாக் டிஎம்கேக்கு இருக்கும். அப்ப ஒட்டுமொத்த அட்டாக்கும் டிஎம்கே நோக்கி தான் இருக்கும். தேதி வந்து 21/6/2023 யார் கொடுக்குறா அப்படின்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஒரு சுற்றறிக்கையை கொடுக்குறாங்க. என்ன உறுதி செய்ய சொல்றாங்க? பசு, கன்று, ஒட்டகம் உள்ளிட்ட விலங்குகளின் சட்டவிரோத பலி மற்றும் அறுப்பதை தடுக்க வேண்டும்ங்கிற ஒரு சுற்றறிக்கையை தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறாங்க. அதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் திமுக வாய் திறந்து பேசல? 23 வந்த சுற்றறிக்கைக்கு அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. திமுகவுடைய பதில் என்ன? முதல்வர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து காலையே பார்த்து கொண்டிருந்த எடப்பாடி 10 தோல்வி எடப்பாடிங்கிறாரு. அப்ப இவர் வந்து அல்லு சில்லுங்கிறாருன்னு இவர் விமர்சனிக்கிறாரு. அப்ப அதற்கு பேர் என்ன? யார் காலை பார்த்தாரு, எதுக்கு காலை பார்க்கிறாரு, காலுங்கிற வார்த்தையை ஏன் முன்னாள் முதல்வர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, பத்திரிகையாளர் யாசர் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்களை சந்திக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல் வந்து பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அரசியல் நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. இப்போ பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற சலசலப்புகளும் முணுமுணுப்புகளும் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடியில இருந்தே இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். அப்புறம் அவர் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கானுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்ட தகவலாகவே வருது, அவருக்கு தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படிங்கிற தகவல். இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அண்ணாமலையுடைய அந்த ஃபேன் பேஸுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப பெரிய அளவு எஃபெக்டாக இருந்துச்சு. இப்போ பாஜகவுடைய அந்த 11% வாக்கு சதவீதம் வாங்கினாங்கல்ல, அந்த வாக்கு சதவீதம் பெறுவதற்கான அந்த இடத்தை அங்கீகரிக்க கொடுத்தது வந்து அண்ணாமலை தான். இப்போ அண்ணாமலையுடைய அந்த பவர் ஃபேக்டருங்கிறது பாஜகவில் இருந்தது. ஆனால் அண்ணாமலையுடைய இந்த திடீர் முடிவுங்கிறது இப்போ தான் செய்தியாக பார்க்குறோம். ஆனால் ஏற்கனவே இது ஒரு திட்டமிட்டப்பட்ட நிகழ்வு தான். அவர் கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அந்த நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காரு, ஒரு அன்பு இயக்கம்னு சொல்லி. அந்த இயக்கம் வந்து ஆல்மோஸ்ட் 234 தொகுதிகளையும் ஒரு உறுப்பினர்களை அவர் செலக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது எதுக்காக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவர் அண்ணாமலை பாஜகவுடைய தலைவராக இருக்கிற போது அந்த செயல் திட்டங்களை வகுத்திருந்தாங்க. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, வியூகமாக பார்க்குறேன். பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி தனி, அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜி தனியாக இருந்துச்சு. இப்போ தேர்தலை சந்திக்கணும், தலைவராக இயங்கும் போதே இந்த நடவடிக்கைகள்லாம் அவங்க செஞ்சிருந்தாங்க. இது காலப்போக்கில் வந்து பாஜகவுடைய தலைமைக்கும் தெரிய வருது, டெல்லிக்கும் தெரிய வருது, சில சலசலப்புகள் ஏற்படுது. அதே போல பாஜகவில் எப்பயுமே பிரதானமாக பேசக்கூடிய அந்த மதவாதம் பேசக்கூடியவர்கள், RSS சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு தரப்பினர் அண்ணாமலைக்கு ஆதரவாக இருந்தார்கள், இன்னொரு தரப்பினர் எதிராளியாக தான் இருந்தாங்க. அண்ணாமலை ஒரு கருத்தை வைக்கிறாருன்னா அதுக்கு ஒரு முரண்பட்ட விதமாக தான்
அந்த பேச்செல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பாஜக தலைமையில இதான் நடந்துட்டு இருந்துச்சு. அது சமூகம் சார்ந்த பிரிவா இருந்தாங்களா இல்ல எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருந்தாங்களா? அந்த பிரிவா இருந்தாங்க அப்படிங்கிறது அது ஆப்வியஸ்லி வந்து ஒரு சமூகம் சார்ந்தது தான். ஏன்னா அந்த லாபியே வந்து அந்த லாபி, ஏன்னா அந்த விமர்சனமும் அவர் மேல அப்பவே இருந்தது. அந்த லாபியே அந்த லாபி தான். அப்படிங்கிறப்ப தொடர்ந்து வந்து ஒரு சிரமம் ஏற்பட்டுட்டு இருந்துச்சு அண்ணாமலைக்கு. ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நயினார் வந்து தலைவராக மாற்றப்படுறாரு. இப்போ நயினார்லேருந்து தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அண்ணாமலை தேர்தலை சந்திக்கிறப்ப தமிழ்நாடு முழுவதும் பாஜகவுடைய எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு, சோசியல் மீடியா எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே நயினார் தலைவராக இருந்தப்போ இந்த தேர்தலில் பாஜக எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி நீங்கள் ஏதாவது செய்தியாக பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு நியூஸ் பார்த்தீங்களா பாஜக? இல்லை நயினாரே பிரச்சாரம் பண்ணி பெரிய அளவில் ஏதாவது ஒரு ஊடகத்தில் அது செய்தியாக வந்துச்சா? இல்லை ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு எஃபெக்டாக இருந்துச்சா? இப்போ பாஜகவுடைய வேட்பாளர்கள் யாருன்னே பல பேருக்கு இன்னும் தெரியாது. அவங்க தாவேக்காவை விமர்சிக்கிறாங்க, ஆனால் பாஜகவுடைய வேட்பாளர்களே யாருன்னு இன்னும் பல பேருக்கு தெரியாத சூழலாக இருந்துச்சு. சில அந்த வேட்பாளர்களை பார்த்து பாஜகவினர் வேலையே செய்ய வேணாங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த நகர்வுகள்லாம் நம்ம வச்சு பார்க்குறப்ப அண்ணாமலை சைடு வந்து ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. பாஜகவுடைய தலைமைக்கு ஒரு டிமாண்டையும் ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் பாஜக என்ன சொல்லுது அப்படின்னா, பாஜகவுக்கு வெற்றியும் தோல்வியும் சகஜம். இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட பல மாநிலங்களில் வந்து அதிகாரத்தில் இருக்காங்க. அண்ணாமலையை போல 1000 அண்ணாமலையை அவங்க பார்த்துட்டு தான் வந்திருக்காங்க, பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இவங்க ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்கல்ல, அது பாஜக ஏற்காது. அதில் அவங்க கிளியராக இருக்காங்க. என்ன ஏன் ஏற்காதுன்னா, ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி இவர் மறுபடியும் ஒரு மாநில தலைவராகவோ இல்லை ஒரு அமைச்சர் பதவியோ கொடுத்து தமிழ்நாட்டில் இல்லை ஒரு செயல் தலைவராக்கி செயல்படுத்தணும்னா அந்த இன்ஜின் ஓடாது. புரியுதா உங்களுக்கு? சிரமத்துக்கு சிரமம், திருப்பி தான் ஒரு நபரை சார்ந்து இயங்குவதற்கு அவங்க ஒத்துக்கல. பாஜக ஒத்துக்காது. பாஜக லாபியே தான். சித்தாந்தம் சார்ந்த தலைவரை தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அவருக்கான, அதாவது அவரை தன்னிலைப்படுத்தி அவரை முன்னிலைப்படுத்தி அவர் ஒரு பிராண்டா உருவாக்குறதுக்கு பாஜக எப்போதும் விரும்பாது, எப்பவுமே விரும்பாது. இப்போ அத்வானி இருக்காரு அப்படின்னா ஒரு சீசன், அமித்ஷா இருக்காருன்னா ஒரு சீசன், பிரதமர் மோடி இருக்காருன்னா ஒரு சீசன். இப்போ மோடிக்கு அப்புறம் யார் போடுறாரு பிரதமர், யார் வர போறாங்க, அவரு தான் பிராண்ட் ஆவாரு. அவர் முடிஞ்சனா அவர் ஒரு சீசன், வாஜ்பாய் ஒரு சீசன். இப்போ இப்படிதான் டோட்டலா மாறுமே தவிர அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜகனா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பாஜகவுக்கு எடுபடாது. பாஜகவுக்கு வெற்றி தோல்வி சகஜம். இவர் வைக்கக்கூடிய டிமாண்டை பாஜக ஏற்றுக்கல. முந்தானத்து வந்து இவர் நிதினை வந்து நேற்று சந்திச்சாரு. அவர் ஒரு பக்கம் சந்திச்சுட்டு இருக்கிறப்பயே மற்ற நிர்வாகிகள்கிட்ட BL சந்தோஷ் தொலைபேசி மூலியமா வீடியோ காலில் ஏதோ மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு. வானதி சீனிவாசன், தமிழிசை இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு ஆலோசனை. நேற்று நயினாரும் டெல்லி புறப்பட்டு சென்றார். ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததுக்கு இங்கே அண்ணாமலை தரப்பை சேர்ந்தவர்கள் தான் ஒரு சுச்சுவேஷனை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. மீண்டும் மாநில தலைவராக போகிறாரு, மீண்டும் மத்திய அமைச்சராக போகிறாரு, பாஜக மீண்டும் புத்துணர்ச்சி அடைய போகுதுங்கிறத அந்த ஒரு நெரட்டிவை செட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு. அவங்க கொஞ்சம் காலம் பொறுக்கலாமே, ஏன் அவசரப்படுறீங்க, புதிய கட்சி ஆரம்பிக்கணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு இது இருக்கா, வருமானம் இருக்கா, அதெல்லாம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் விசாரிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த நெரட்டிவை செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் முழுமையான தகவல் என்னன்னா, பாஜகவில் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ணாமலை அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பாஜக தலைமை இருக்கு, டெல்லி தலைமை. அவங்க அந்த மனநிலைமைக்கு இருக்காங்க. டிமாண்ட் கிரியேட் பண்ண அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இருந்தா இருங்க, இல்லை நீங்க போறதுனா போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கும் வந்துட்டாங்க டெல்லி தலைமை. இதுதான் தற்போதைய நிலவரம் பாஜகவில் நடக்குது. இப்போ பாஜகவில் அடுத்த மாநில தலைவராக நயினார் தொடர்வாரானா அது ஒரு கேள்விக்குறி. இப்போ நயினாரை சார்ந்து அண்ணாமலை போன்ற ஒரு சித்தாந்த லீடரை நம்ம தேடணும் அப்படின்னா பாஜகவால் உருவாக்க முடியுமான்னு பல பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மேலேயுமே வந்து அலிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ யார் தலைவராக போடுறதுங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் தமிழக பாஜகவில் நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய பேசிக். ஒரு கால் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறதுல ரொம்ப தீவிரமாகி அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சியை பாஜக என்னவாக கையாளும் அப்படின்ற ரெண்டு விஷயம். ஒன்று, அண்ணாமலை வந்து புதிய கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஒன்று பாஜக ஆட்சி செய்யணும், இல்லை பாஜகவை சேர்ந்தவர்கள் அரசியல் பண்ணணும். எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, பாஜக இல்லாத மாநிலங்களில் எதிர்கட்சியாக செயல்படுறவர்கள் ஒன்று பாஜகவாக இருக்க வேண்டும், இல்லை பாஜக ஆதரிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கான்செப்ட். இதுதான்
அவங்க எல்லா மாநிலத்திலையுமே வந்து நடைமுறைப்படுத்துனாங்க. அப்போ அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பித்தாலும் அது பாஜகவுடைய ஒப்புதலோடு தான் நடக்கும். அப்போ அண்ணாமலை என்ன மாதிரி அரசியல் இங்கே கொண்டு வர போறாருங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கும்ல. முத்துராமலிங்க தேவர் என்ன அரசியல் இங்கே கொண்டு வந்தாரோ, தேசியமும் வேணும், தமிழும் வேணும், தேசியமும் வேணுங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துச்சு. அப்போ திராவிடம் கலந்த ஒரு தேசியத்தை அண்ணாமலை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அண்ணாமலை வேக வேகமாக கட்சி ஆரம்பிப்பார், ஆனால் அதுக்கு ஒரு 6 months ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து தமிழகம் முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் போகணும், அவருக்கான அந்த அலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சர்வேக்கள் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு லீடர் வந்து அனௌன்ஸே பண்ணுவாங்க. பட் கட்சி ரீதியாக இவருக்கு எப்படி இருக்குங்கிறப்ப நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை வட்டாரத்தில் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சார், ஞாபகம் இருக்கா? டிராப் ஆச்சு, ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள். அது வந்து பாஜகவுடைய முன்னாள் நிர்வாகி அர்ஜுனமூர்த்தி அவருடைய பேர்ல தான் அந்த கட்சி இருக்கு. இப்போ அந்த பார்ட்டியை தான் டேக் ஓவர் பண்ணி ரன் பண்ண போறதாக ஒரு தகவல். ஸோ அப்படி பண்ற அந்த கட்சி வந்து அப்படி இவர் டேக் ஓவர் பண்ணும்போது அதுக்கான ஒரு அலைங்கிறது, அப்புறம் சூப்பர் ஸ்டாருடைய அந்த சப்போர்ட்டுங்கிறது ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ மதுரை சைடு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்டரே அடிச்சுட்டாங்க, ரஜினிகாந்தோட இருக்கிற மாதிரி போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. அப்படின்னா அப்போ ஏதோ ஒரு பாலிடிக்ஸை பாஜக பண்ண இருக்குது. ஒன்று, விஜய்க்கு எதிராக விஜய் வந்து ஒத்து வரல, விஜய் அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஈடு கொடுத்து எந்தவித அரசியலும் செய்யலைங்கிறதுல தெளிவாக இருக்காரு, ஆன்டி பிஜேபிங்கிறதுல தெளிவாக இருக்காரு தாவேகா. அப்படி தெரியுதா? முழுமையாக இருக்கு. அப்படிங்கிறப்ப தாவேகாவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக வந்து நம்ம முழுமையாக ஒரு பாஜகவை இறக்க முடியாது. அப்போ அண்ணாமலையை வைத்து கூட ஒரு கட்சியை ஆரம்பித்து விஜய்க்கு எதிராக நம்ம களம் இறங்கணும்னா முழுமையாக விஜய்க்கு எதிராக இருக்கும். அது இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸை பாருங்கள், தாவேகா இருக்குது, திமுக இருக்குது, அதிமுக ஆல்மோஸ்ட் அழியக்கூடிய கண்டிஷனில் இருக்குது, லாஸ்ட் கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னா அண்ணாமலை அட்டாக் யார் மேலே இருக்கும்? விஜய் மேல இருக்குமா? விஜய் மேல தான் முதல்ல அப்படிதான் இவங்களுக்கு தோணும். விஜய் மேல குறைவாக இருக்கும், திமுக மேல 90% இருக்கும். ஏன் அப்படின்னா திமுக என்ற அந்த திராவிட சித்தாந்தம் உள்ள அந்த கட்சியை அழிக்கிறது தான் பிஜேபியோட மெயினான நெரட்டிவா இருக்கும். ஆபரேஷன் திராவிடான்னு. ஆமா, ஸோ அதுதான் நெரட்டிவா இருக்கும். அப்போ விஜய் திமுக அட்டாக் பண்ணுவாரு, அண்ணாமலை தொட மாட்டார். நான் இப்பயும் சொல்றேன், 2031 அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் பிரச்சாரங்களில் சந்திச்சாலும் விஜய் அண்ணாமலை தொட மாட்டார். விஜயோட அட்டாக் டிஎம்கேக்கு இருக்கும். அப்போ அண்ணாமலையோட அட்டாக் டிஎம்கேக்கு இருக்கும், ஏடிஎம்கேயோட அட்டாக் டிஎம்கேக்கு இருக்கும். அப்போ ஒட்டுமொத்த அட்டாக்கும் டிஎம்கே நோக்கி தான் இருக்கும். இப்போ டிஎம்கேக்கு தான் இது ஒரு சவாலான பீரியடாக நான் பார்க்குறேன். அப்போ இங்கே பாஜக இந்த ஒரு சித்தாந்தத்தை தான் இறக்க போகிறாங்க. அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அது பாஜகவுடைய ஆதரவாக தான் இருக்கும். இல்லை அவர் வேற பார்ட்டிக்கு போவாரா அப்படின்னா அந்த மாதிரி மனநிலைக்கு அவர் இல்லை. ஸோ இதுதான் பாஜகவுடைய அரசியல் இப்போ வரைக்கும், அதான் சொல்லு. இல்லை, இப்போ இந்த முறை விஜய் அவர்கள் வெற்றி பெற்ற வாக்கு சதவீதத்திலையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டியிடாததுனாலையும் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப தீவிர பிரச்சாரத்திற்கு வராததுனாலையும் அண்ணாமலை அவர்களுக்கான திரண்ட அந்த வாக்கு வங்கி வந்து விஜய் கன்சால்டேட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அவங்க சொல்றாங்க. அதை வந்து நான் முற்றிலும் மறுக்கிறேன். அப்போ 34% எடுத்த தாவேகா எங்க, 11% பாஜக எங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ விஜய் வருவதற்கு முன்பு தான், தாவேகா வருவதற்கு முன்பு தான் பாஜகவுடைய அந்த வாக்கு வங்கி. தாவேகா வந்ததுக்கு அப்புறம் நிரூபிச்சிருந்தாங்கன்னா நீங்க சொல்ற கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கலாம், அது சரியா இருந்திருக்கும். அப்ப தாவேகா இல்லாத சூழல் தான் அந்த 11%. தாவேகா இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் எடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை இது வந்து நெரட்டிவா செட் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய சில அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸும் இதை ஒரு நெரட்டிவாக செட் பண்ணுறாங்க. இப்போ அண்ணாமலை ஒரு லீடராக உருவாக்கணும், அண்ணாமலையை வந்து மீண்டும் பாஜகவில் அமர வைக்கணுங்கிற அந்த நெரட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த டிமாண்டுக்கு அவங்க இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் இங்கே கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ தாவேக்காவுக்கு கிடைத்த வாக்கு சதவீதம் அண்ணாமலையால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. அது வந்து பியூர்லி வந்து மாற்றத்திற்காக கிடைச்ச வாக்குகள் தான். ஸோ அந்த சதவீதத்துக்கும் அண்ணாமலைக்கும் எந்த துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை. அப்படின்னா நீங்கள் அப்படி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால், இன்னும் டீப்பாக பார்க்குற மாதிரி இருந்தால், கரூர் போன்ற பகுதிகளில் எம்ஆர் விஜயபாஸ்கர் இருக்காரு, அதே போல் கொங்கு மண்டலங்க செந்தில் பாலாஜி மற்ற இதெல்லாம் இருக்குது. இப்போ கிணத்துக்கடவு எடுத்துக்கோங்க, கோவை வடக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி. எப்பயுமே கொங்கு மண்டலம் அதிமுகவுக்கு ஒரு கோட்டையாக திகழக்கூடிய இதாக இருக்குது. அப்போ அண்ணாமலையுடைய ஆதரவு இருக்குன்னா கொங்கு மண்டலத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கணும்ல, அவரோட சொந்த தொகுதியிலாவது ஜெயிச்சிருக்கணும்ல. அப்படிங்கிற இதெல்லாம் ஃபுல்லாக நெரட்டிவ் தான். இது ஒரு மீடியா நெரட்டிவாக செட் பண்ணுறாங்க, சோசியல் மீடியாவில் அதை கொண்டு வராங்க. அண்ணாமலை தான் நமக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கொண்டு வராங்க. ஆனால் அண்ணாமலையை பாஜக மதிக்கலை. இருந்தால் இருங்க, இல்லைன்னா கிளம்புங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு தனி நபரை நம்பி பாஜக இல்லை, அதை அவங்க தெளிவுபடுத்திட்டாங்க.
திரு விஜய் அவர்கள் வந்து ஆன்டி பிஜேபி டோனில் தீவிரமாக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நேற்றைக்கு திரு ஆர் ராசா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருந்தாங்க. அதில் அவங்க ரொம்ப காத்திரமான ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. நாங்கள் வந்து இடபிள்யூஎஸ்ஐ வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து எதிர்த்தோம், நாங்கள் வந்து மாநிலத்திற்குள்ளார கொண்டு வரல. ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து நாங்கள் எதிர்த்தது திமுக அரசாங்கம். ஆனால் நீங்கள் சிஎம் சார்னு ஒரு நக்கல் அடிச்சிங்க, ஒரு ஜீவோக்கே நீங்கள் பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை விஜய் அவர்கள் மேலே முன்வைக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து ஆர் ராசாவுடைய பேச்சுக்களை வந்து இவங்க ஜென்சி கிட்ட வந்து நாங்கள் ஆதரிக்க போகிறோம், ஜென்சி தலைமுறை உருவாக்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நேற்று ஆர் ராசாவும் ஆர்எஸ் பாரதியும் பேசக்கூடிய அவசியம் என்னங்கிற ஒரு கேள்வி வருது. அதற்கு முன்னாடி நாளே விஜய் பேசக்கூடிய முதல்வர் பேசக்கூடிய அந்த முன்னாடி நாளே எழிலனு அவர்களும் முன்னாள் 1000 விளக்கு எம்எல்ஏ எழிலன் அவர்கள் இதே அறிவாலயத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுக்குறாரு. அவர் வயதில் கொஞ்சம் குறைந்த வயது உடையவர். அவருடைய பேட்டி வந்து எடுபடலை. உங்களுக்கு புரியுதா? அதே அடுத்து ஆர் ராசாக்குங்கிற அந்த அந்த ஒரு கார்னருக்கு இவங்க வராங்க. இப்போ நம்ம ஆர் ராசாக்கு எடுத்துக்குவோம். சில விஷயங்களை வந்து முக்கியமான விஷயங்களை அவர் பதிவு செய்கிறாரு. இப்போ நான் ஒரு தகவலை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ கடந்த இந்த பக்ரீத் நாளன்று ஒரு டாக் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. 21/6/2023 நம்பர் வந்து 9-2 2019-2020 ஆக்ட் PCA தேதி வந்து 21/6/2023. யார் கொடுக்குறா அப்படின்னா அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து ஒரு சுற்றறிக்கையை கொடுக்குறாங்க. என்ன உறுதி செய்ய சொல்றாங்க? பசு, கன்று, ஒட்டகம் உள்ளிட்ட விலங்குகளின் சட்டவிரோத பலி மற்றும் அறுப்பதை தடுக்க வேண்டும்ங்கிற ஒரு சுற்றறிக்கையை தமிழ்நாடு முழுவதும் கொடுக்குறாங்க. அதுல திமுகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன் திமுக வாய் திறந்து பேசல? 23 வந்த சுற்றறிக்கைக்கு அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. திமுகவுடைய பதில் என்ன? இப்போ தாவேக்கா மேலே ஒரு நெரட்டிவை செட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா யூபிஐ போன்ற ஒரு ஆட்சி நடக்குது, தமிழ்நாட்டில் பாருங்கள் பாஜகவுடைய மதவாதம் ஓங்குதுங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், 23 வந்த சுற்றறிக்கைக்கு தமிழ்நாடு அரசில் அப்போ முதல்வராக இருந்த மு க ஸ்டாலின் என்ன பதிலடி கொடுத்தாரு? தமிழக அரசுடைய சட்ட வல்லுநர்கள் என்ன கொடுத்தாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ அந்த சுற்றறிக்கைக்கு கூட இவங்க பதில் சொல்லாமல் இங்கே தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இடபிள்யூஎஸ்ஐ எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கலாரு அப்படின்னா மறைமுகமாக வேற எதெல்லாம் ஆதரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவங்க வந்து அந்த எதை தாவேக்கா அரசு மீது பூச வேண்டும், எதை வந்து விஜய் மூலமா விஜயுடைய பேச்சை அட்டாக் பண்ணணுமா அதை தான் செய்கிறாங்க. அதே வந்து இவர் வந்து உங்களை நாங்கள் முதல்வராக மதிக்கிறோன்னு ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ தான் நாங்கள் அந்த இது வர முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. இதே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுங்க, யூடியூப்ல போட்டால எடப்பாடி அட்டாக் எம்கே ஸ்டாலின் போடுங்க, இல்லைன்னா எம்கே ஸ்டாலின் அட்டாக் ஏடிஎம்கே பிஜேபின்னு யூடியூப்லேயே போடுங்க. என்ன பேசியிருக்காருன்னு நீங்க பாருங்க. முதல்வருங்க என்ன பேசியிருக்காருன்னு நீங்க பாருங்க. அவர் சொல்றாரு காலை பார்த்து நடந்தவர் அப்படிங்கிறாரு. யார? எடப்பாடியை சொல்றாரு. யாரு? முதல்வர் சொல்றாரு. முதல்வர் பொறுப்புல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை பார்த்து காலையே பார்த்து கொண்டிருந்த எடப்பாடி 10 தோல்வி எடப்பாடிங்கிறாரு. அப்ப இவர் வந்து அல்லு சில்லுங்கிறாருன்னு இவர் விமர்சனிக்கிறாரு. அப்ப அதற்கு பேர் என்ன? யார் காலை பார்த்தாரு, எதுக்கு காலை பார்க்குறாரு, காலுங்கிற வார்த்தையை ஏன் முன்னாள் முதல்வர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இவர்கள் பேசுனா சரியான வாதம், தாவேக்காவுடைய விஜய் பேசுனா அது வந்து தவறான வாதம். இப்போ முதல்வர்களுடைய உரையை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருக்கீங்களா? விஜய் அவர்களுடைய உரையை ஒரு கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து எல்லா மாநாடு பிரச்சாரத்தில் எப்படி அந்த ஃப்ளோவில் போகிறாரு. அவருடைய அந்த பாவனை அதுதான். அவருக்கான ஆடியன்ஸ் யாருங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. என்ன சித்தாந்தம், எப்படி கொண்டு போகணும் அரசியலை, எப்படி ஜென்சி மயமாக்கப்படணும், எப்படி அதை சமூக ஊடகத்தவங்க தன்னுடைய பேச்சை வந்து நான் தக்க வச்சுக்கணுங்கிறத முழுமையான ஒரு லைன்ல போய்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க ஒரு புதுமையான திராவிட அரசியல் பேச்சு போல சுத்த தமிழ்ல பேசணுங்கிறது எதிர்பார்க்கறதுல எந்த விதத்துல நியாயம்னு நான் கேட்கறேன். அது ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். சுத்த தமிழாக நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அவர் குறிப்பிட்டது வந்து என்னன்னா வந்து அவர் சொல்லும் போது நல்லா எனக்கு வாயில வந்துடும், வேணான்னு பாக்குறேன் அப்படின்னு ஒரு வாஸ்தவ. அது வந்து கோவத்துல எல்லா அரசியல் தலைவர்களும் பேசக்கூடியதுதான். அரசியல் தலைவர்களாகவோ இரண்டாம் கட்ட தலைவராகவோ பேசுகிற போது இப்பேற்பட்ட இவ்வளவு, இன்னும் சொல்ல போனா தேர்தல் பிரச்சாரத்துல அவர் பேசியிருந்தாருன்னா கூட அது இந்த அளவுக்கு வீரியமிக்கதா இருந்திருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படி சொல்றதுங்கிறது அந்த டாக்க தான் சொல்ல வரேன். இப்ப என்ன சொல்ல வரேன்னா அவர்களுடைய ஆடியன்ஸ்
அவர்களுடைய தொண்டர்களுடைய மனநிலைக்கு எப்படி பேசினா அதை போய் நமக்கு வந்து அதை கவர் பண்ண முடியுங்கிறத நான் திரும்பவும் சொல்றேன். அது தேர்தல் பிரச்சார மேடையா இருக்கும் பட்சத்தில் என்னுடைய வாக்காளர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பேசினா இது வெகுஜன மக்கள்கிட்ட ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்ப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் அவர்களை எப்படி கூர்த்திட்டணுமோ அப்படி திட்டலாம். ஆனா இன்றைக்கு அவர் விருப்பப்பட்டோ படாமலோ, அதாவது அவருக்கு ஆதரவு தெரிவிக்காதவர்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர். இன்னும் சொல்ல போனா திமுக கட்சி தலைவருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அப்படி ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு முதலமைச்சர் இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்துவதுங்கிறத எப்படி ஆதரிக்க முடியுங்கிறது தான் அவங்க கேட்குற டோனா இருக்கு. இல்ல அதுதான் நானும் சொல்றேன். இப்போ நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல பேசலாம், மற்ற இடங்கள்ல பேசலாம். இதே திமுகவை சேர்ந்தவர்கள், இதே திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் எத்தனையோ மேடைகள்ல அதிமுகவுடைய அட்டாக்குங்கிறது, அதிமுகவுடைய பேசின விதங்கள், பாஜகவை பேசின விதங்கள்ங்கிறத ஒரு இடத்துல நம்ம ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி இருக்குல்ல. அப்ப அந்த சூழலை புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்போ நீங்க பேசினா நியாயமான விஷயமா பார்க்கப்படும் போது விஜய் அவர்களுடைய, நான் திரும்பி என்ன சொல்ல வரேன்னா, விஜயுடைய அந்த தாவேக்காவுடைய ஆட்சியாளர்களுடைய மனநிலை, அந்த தொண்டர்களுடைய மனநிலை, அந்த தொண்டர்கள் என்ன தேவைப்படுகிறதோ அந்த தொண்டர்களுக்கு ஏற்றவாறு பேசுறாரு, பேச வைக்கப்படுகிறாருங்கிறத நான் பார்க்குறேன். இப்போ நீங்க பேச வைக்கப்படுகிறாருன்னா யாரால் பேச வைக்கப்படுகிறார்? இவங்க சொல்றாங்களா, ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்கும், ஆலோசகர்கள் இருப்பாங்க. அந்த ஆலோசகர்கள் தான் இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு யார் எழுதி கொடுத்தாங்க, என்ன பேசணுங்கிற அதுதான் இவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ அந்த ஸ்டைல மாத்த அவங்க விரும்பலன்னு நான் சொல்ல வரேன். விரும்ப மாட்டாங்கன்னு இல்ல அவங்க விரும்புறாங்க விரும்பலங்கிறது வந்து இப்போ ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு கட்சியும் ஆட்சிக்கு வரதற்காக வேற வேற டீம் வச்சிருக்கலாம், சோசியல் மீடியாவுக்கு ஒரு டீம் வச்சிருக்கலாம். அது எல்லாமே சரி, அது ஒரு வியூகம். இந்த வியூகத்தை வந்து இன்றைய நடப்பு சூழல்ல வந்து எல்லா கட்சிகளுமே அப்படியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சிருக்காங்க, ஏத்துக்க முடியுது. ஆனா ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இப்படி பேசுறதுங்கிறத எப்படி பார்க்க முடியுங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, சில விமர்சனங்கள் தாவேக அரசு மேலே இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கானா இருக்குது. சில இடங்களில் அமைச்சர்களுடைய அந்த ஸ்டாண்ட் இல்லாத பேச்சுக்கள் இருக்கானா இருக்குது. ஏன்னா ஒரு புதுமையானவர்கள் வந்தவர்கள். இப்போ தலைவர் பேசுறதுக்கும் மற்ற அமைச்சர்கள் பேசுறதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன். இது விஜய் பேசுனதும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நான் பார்க்குறேன். இப்போ இந்த விமர்சனங்களை மறைக்கிறதுக்கு தான் விஜயுடைய டாக் இப்படி இருக்குங்கிறத ஒரு கோணமாக வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற கருத்து. அதாவது திசை மாற்றுவதற்காக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து இப்படி முதலமைச்சரை பேச வைக்கிறார்கள் இருக்கலாம். இப்ப அந்த 2 நாள் அந்த டாக் தானே போச்சு. இப்ப மத்த அமைச்சர்களுடைய வேலைகளை பத்தி யாராவது பேசினாங்களா, ஏதாவது ஊடகத்துல பேசினாங்களா? அதை தான் நான் சொல்ல வரேன். இப்ப அதே போல சில இடங்கள்ல தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள், வீடியோக்கள் வந்து வைரல் ஆகுது. அப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா போலூர் எம்எல்ஏ வந்து தம்பி ஒரு பேப்பரை பிடி அப்படின்னு சொல்லி பேசினாரு. அது வைரல் ஆச்சு, நீங்க பாத்துருப்பீங்க. அதிகாரிகிட்ட எப்படி பேசணும். அப்போ அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பேசுறோம், அவர்கிட்ட பேசுறோம், அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசுறோம். அப்ப நம்ம ரிப்போர்ட்டர் மூலியமா, நிறுவன ரிப்போர்ட்டர் மூலியமா நம்ம கேட்கிறோம். அப்படிங்கிறப்ப அங்க இன்னும் உண்மையான தகவல் நடந்துச்சு. அப்படிங்கிறப்ப இப்போ அதே மக்களுக்கு அந்த கல்குவாரியை மூடி மாண்புமிகு அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு வந்து ஒரு உத்தரவு போடுறாரு. 60லேருந்து 70 கல்குவாரியை வந்து தமிழ்நாடு முழுவதும் மூடுறோம், அத்துமீறல் நடக்குது. அதாவது என்ன கவர்மெண்டோட ரூல்ஸ் படி எப்படி அதை பராமரிக்கணும், எப்படி அதை செயல்படுத்தணுமோ அதை தவிர்த்து அதிகமான முறைகளில் வந்து அதை கல்குவாரியில் வந்து வெட்டுறதோ பாம் வைக்கிறதோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய சட்டவிரோதமான விஷயங்களை மூடுறாங்க. அதில் ஒன்று தான் அந்த போலூரம். இப்போ அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏ எப்படி சித்தரிக்கப்படுகிறார், அந்த எம்எல்ஏவை எப்படி வந்து பூம் பண்ணுறாங்க, எப்படி எதிர்கட்சிகள் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களோ, அதே எம்எல்ஏ வந்து அதே மக்கள் வந்து எம்எல்ஏவை சந்திச்சு நன்றி கூறி ஆர்டர் வாங்கிட்டு போறாங்க கல்குவாரி மூணுனதுக்கு. அப்ப இந்த செய்தியும் நம்ம பார்க்கணுங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ அவர்கள் ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்க, அந்த நெரட்டிவ்காக ஆப்போசிட்டா வந்து இங்க இன்னொரு விஷயம் நல்லது நடந்திருக்கு. அப்ப அந்த நல்லதையும் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். இப்போ அந்த போலூர் எம்எல்ஏ அபிஷேக் அவர்களை எப்படி இங்க சித்தரிச்சாங்க அந்த 2 நாள். அப்ப இந்த சம்பவம் நேற்று நடந்தது. அப்ப இந்த சம்பவத்தை ஏன் எந்த ஊடகமும் பிரதிபலிக்கல, ஏன் எந்த சோசியல் மீடியாலும் பேசப்படலங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப இது ஒட்டுமொத்தத்திற்கான விமர்சனங்களுக்கும் ஒட்டுமொத்தத்திற்குமான அந்த தாவேக அரசு மேல இருக்கக்கூடிய அந்த அதிருப்திக்கும் விஜயுடைய பேச்சு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ இதை தான் ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்துறாங்க. இப்போ ஒட்டு மொத்தமா நீங்க பாருங்க, தேர்தல் காலத்திலையும் இருக்கட்டும், வேட்பாளரே தெரியாத தொகுதிகள்லாம் இருக்கு, எல்லாமே வந்து விஜய் அவர்களுடைய முகம் தான், விசில் வந்த சின்னம் தான். ஸோ இந்த ஒட்டு மொத்தமா இன்னுமே வந்து ஒரு பவர் சென்டரா விஜய் அவர்கள் மட்டும்தான் இயங்க முடியும். விஜய் அவர்கள் வைத்து மட்டும்தான் இந்த 5 ஆண்டுகளும் ஓட்ட முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அமைச்சர்களாலேயோ எம்எல்ஏக்களாலே அது பயன் இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பவர் சென்டரை வைத்து தான் ஸ்ட்ராட்டஜியை வியூகம் பண்ணுவாங்க. ஸோ மீண்டும் மீண்டும் அவரை விஜய் இன்னைக்கு இப்படி பேசியிருக்காரு, இந்த விமர்சனங்கள் வருது அப்படின்னா இது ஒரு பவர் சென்டரா பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுது இல்ல?
அதாவது வந்து ஒருவரை மட்டுமே மையப்படுத்தி அதை சுத்தி தான் அரசியல் இயங்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. ஏன் அப்படின்னா இவங்க ஃப்ரெஷர்ஸ், அவங்க 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. இப்போ அதிமுகவும் திமுகவும் பல ஆண்டுகளான திராவிட கட்சிகள். அப்போ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது ஒரு இடத்துல சிறிய தவறுகள் நடந்தாலும் அது பெரிய அளவுக்கு விமர்சனமாக பேசப்படுது. அதுக்கு உதாரணம் தான் நான் இப்போ சொன்னேன், இந்த போலூர் எம்எல்ஏ. அதே போல் திருவள்ளூர் எம்எல்ஏ பட்டா வாங்கி கொடுத்துருக்காரு, பெரிய செய்தி, இன்னைக்கு தான் ஊடகங்கள் போடுது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த விஷயங்களை ஒரு ஆள்னால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஒரு பவர் சென்டர் தான் அங்கே இருக்கு. ஸோ இதுதான் அவங்க கொண்டு வராங்க. இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ஆதவ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதே போல் நீங்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா உதயநிதி பேசினாருன்னா அது ஒரு டாக் ஆஃப் டவுனாக இருக்கும், ஃபுல்லாக தேசிய அளவில் பேசப்படும். ஸோ அதுதான் பவர் சென்டர். அப்போ உதயநிதி ஒரு பேசுவார், இங்கே விஜய் பேசுகிறாரு, இதுதான் பவர் சென்டருங்கிறத நான் சொல்ல வரேன். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லி இருந்திருக்கீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்கள் நன்றி நன்றி தம்பி.